ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நம்ம உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் பதறத்தில் இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை இன்றைக்கி காங்கிரஸ் போட்டிருக்கு. மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் பார்த்தோன்னா போடப்பட்டிருக்கு. நிறைய நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். திமுகவை வச்சு கிளின்னு கிழிச்சிருக்காங்க. என்னது கூட்டணி கட்சிகள் இருந்துட்டு பார்த்தோன்னா திமுகவை கழுவி ஊற்றிருக்காங்களா என்னென்னு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். எஸ், கழுவி ஊற்றிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கிளம்புறது ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் இடத்த காலி பண்ணுறோம், நீ தனியாகவே கண்ணன் ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா காங்கிரஸ் பேசிட்டு போயிருக்காங்க. அந்த லெவலில் ஒரு சிறப்பான சம்பவத்தை மாணிக்கம் தாக்கூர், அங்கே இருக்கிற நிர்வாகிகள், மிக முக்கியமாக காங்கிரஸ் அப்படிங்கிற கிளி பறக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருந்தார்ல, ஒரு 3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இந்த இடத்துலையும் பார்த்தோன்னா வச்சு செஞ்சுருந்தார். அதே விஷயத்த பேசியிருந்தார். அவர் பேசின விஷயங்கள் தான் பல கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணி திமுக காரங்கன்னா யார் அப்படின்னு ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா காமிச்சு கொடுத்தது காங்கிரஸ்காரங்களுக்கே. இப்போ மறுபடியும் அந்த காங்கிரஸ் வந்து அவங்களை எதிர்த்து சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். நாங்கள் விஜய் கூட கிளம்பிடுவோம் அப்படின்னு ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் இந்த கருத்தரங்கு மீட்டிங் எது வேணால் வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னா, திமுக எங்களை மரியாதையாக நடத்தணும் அப்படின்றக்காக தான் இந்த மீட்டிங்கே வச்சுருக்காங்க. அதில் மாற்றமே இல்லை. அதில் மாணிக்கம் தாக்கூர் பேசும்போது அந்தளவுக்கு மனசில் இருக்கிற வழிகளெல்லாம் எடுத்து பேசினார், சாஃப்டாக பேசினார். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒன்றும் திமுக காரங்க மாதிரி கிடையாது, இதில் கமிஷன் கேட்க மாட்டோம், ஆபாசமாக அசிங்கமாக பேச மாட்டோன்ற மாதிரியான சில விஷயங்களாக பேசியிருந்தார். திமுக காரங்களுக்கு வாயை திறந்தால் என்ன வரப்போகுது, எவ்வளோ மரியாதையாக பேசுகிறாங்க பாருங்கள் மனுஷன். எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பேசினார்ன்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த வேல்முருகன் அப்படிங்கிற நான் சொன்னேன்ல, விஜய் கூட நாங்கள் போயிடும்னு பேசினார்ல, அவரும் எந்த அளவுக்கு மரியாதையாக பேசினார். ஆனால் கொஞ்சம் கோபமாக பேசினார், நியாயமாக பேசினார். சூப்பராக வச்சு செஞ்சுட்டு போயிருந்தார் திமுகவை. அதாவது ஃபஸ்ட்டு வேல்முருகன் பேசினார்ல, அதுலேருந்து நம்ம வந்துடுவோம். அதாவது வாய்ப்பு ஒரு தடவை தான் கதவை தட்டும், நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், கிளம்புங்க போகலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ எந்திரிங்க கிளம்பிடலாம் நம்ம அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். அதாவது விஜய் அவர்கள் கதவை திறந்து வச்சுக்கிட்டு கூட்டணிக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. யாரை? காங்கிரஸ் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கதை ஒரு டைம் தான் நம்மளுக்கு திறக்கும், நம்ம கிளம்புறதா சரியாக இருக்கும். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்றதை கொடுங்க, இல்லைனா நம்ம போயிட்டே இருப்போம், விஜய் கூட போய் சேர்ந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே பேசுகிறாரு. இதில் என்ன தப்பு? நான் சொல்கிறதுல என்ன தப்பு? ஆட்சியிலும் அதிகாரத்துலேயும் பங்கு வேணும்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். அது நிறைய பேர் வந்து தவறுன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் அந்த அளவுக்கு பெரிய கட்சியாக பூத் கமிட்டி கூட போட முடியாத அளவுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க காங்கிரஸில் அப்படின்னு மாநில செயலாளர் ஒருத்தர் பேசினார். திமுகவை சேர்ந்த தளபதினு ஒருத்தர். காங்கிரஸே வந்து 3000-4000 ஓட்டு தான் வாங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு பூத் கமிட்டி கூட பூத்தில் ஆள் போடுறக்கோ ஆள் இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் காங்கிரஸ் கட்சி இருக்குது. இவங்கெல்லாம் நம்மள்கிட்ட வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்குற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு பாருங்களேன் அப்படின்னு கேவலமாக பேசினார். இதுக்கு பேர் தான் வந்து நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த சமத்துவமாக என்ன அது, இந்த கேஸ்டிங் பார்த்து ஒதுக்குவாங்கல்ல சில தற்குறிங்க, அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருந்தார். இந்த திமுக நபர்கள் எல்லாருமே வச்சுக்கோங்க, எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் பேசுறதுக்கு உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இவங்கெல்லாம் ஒரு ஆள் நம்மக்கிட்ட வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். வேல்முருகன் பேசுனது பயங்கரமாக சர்ச்சையாச்சு இல்லை. அந்த சர்ச்சைக்கு அப்புறமா திமுக நபர்கள் பல பேர் காங்கிரஸை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் அதே தான் அவர் பேசினார். நான் என்ன தப்பாக கேட்டேன்? ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்குன்னு தான் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டது ஒரு தப்பா? அது நம்ம கேட்க தானே செய்வோம். எங்களை பார்த்தோன்னா 25 சீட்டு 20 சீட்டுக்கு மட்டும்தானே வச்சுருக்கீங்க, அப்போ அங்கே கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். நான் இப்பவும் அதையே தான் சொல்கிறேன். ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் இங்கே இருக்கிறோம், இல்லை அப்படின்னா விஜய் கூட போய் சேர்ந்துப்போம், தோக்கிறதோ ஜெயிக்கிறதோ ஒரு வழி பார்த்துடலாம், கிளம்புங்க போகலாம் அப்படின்ற மாதிரியே கூப்பிட்டார். அவர் பின்னாடி அதாவது விஜய் அவர்கள் தனிச்சு நின்னாலே 30% தட்டி தூக்குற ரேஞ்சில் அவங்க இருக்காங்க. நம்மளும் போய் சேர்ந்தோம் அப்படின்னா ஆட்சியை கண்டிப்பாக பிடிச்சிடலாம். அவர் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஆல்ரெடி வந்து கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கார். நம்ம இங்கே தான் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வர்றேன்னு சொன்னாலே அவருக்கு தெரிஞ்சிடும், நம்மளுக்கு கண்டிப்பாக பங்குன்றது கொடுத்துடுவார், நம்ம போய்க்கலாம், கிளம்புங்க, மீட்டிங் முடிச்சோடனே போயிடலாமா இப்படி அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் விட்டு அப்படியே கிளம்பியிருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் மறுபடியும் நாங்கள் இதை சொல்ல தான் செய்வோம். திமுக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்துலலாம் பங்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத சொல்லிட்டார். மறுபடியும் இதை அவங்க கேட்டே இருக்காங்க. இப்போ இந்த காங்கிரஸ் மீட்டிங் போட்டு மறுபடியும் கேட்குறாங்க. நாங்கள் மறுபடியும் கேட்போம், இல்லைன்னு சொல்கிறாரு சரி, ஆனால் நாங்கள் மறுபடியும் கேட்டு தான் இருப்போம், நீங்கள் கொடுத்தது ஆகணும், கொடுக்கல அப்படின்னா நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தீர்மானமே போடப்பட்டுருச்சுன்னு சொல்லப்படுதுங்க. ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தீங்க அப்படின்னா இருப்போம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு தீர்மானம் போட்டு டெல்லிக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. கேட்குறதுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. என்னையா திமுக எதிர்த்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய போரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ்காரங்க அப்படின்னு. அந்த லெவலில் தான் காங்கிரஸ் வந்து திமுக நடத்துது அப்படின்றதே நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். கொடுத்தா நாங்கள் இருப்போம், இல்லைனா விஜய் கட்சி கிளம்புறோம், வேறு அந்த எந்த ஆப்ஷனுமே அவங்க எதிர்பார்க்கல. கொடு, இல்லைனா விஜய் கட்சிக்கு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு இப்போ விஜயை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. தளபதி சொன்னார், அந்த பொலிட்டிக்கல் பாம் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்குன்றதை தூக்கி போட்டோம் இல்லையா, எல்லா கூட்டணி கட்சிகளையும் பயங்கரமாக வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு. இன்றைக்கி அது அஃபீஷியலாக பார்த்தோன்னா வந்து பயங்கரமாக வெடிச்சு, கொடு இல்லைன்னா விஜய்கிட்ட போகிறேன், கொடுப்பியா மாட்டியா, ஆமான்னு சொல்லியே தீரணும், இல்லைன்றதெல்லாம் ஆப்ஷனே கிடையாது. இல்லைன்னு சொன்னோன்னா நாங்கள் கிளம்பிட்டே இருப்போம்.
நாங்கள் தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நாங்கள் விஜய் கூட போய் சேர்ந்துப்போம் அப்படின்னு ரேஜுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிர்வாகி வேல்முருகன் அப்படிங்கிற நிர்வாகி அந்த கோவத்தில் பேசுகிறாரு. அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, கைதட்டுறாங்க, எல்லாம் ஃபுல் சப்போர்ட் இருக்குது. மாணிக்கம் தாக்கூர் பேசுனதும் பார்த்தோன்னா அவர் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது, ஒரு எம்பி அங்கும்போது சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் சில விஷயங்களை பார்த்தோன்னா அவர் பேசுனதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை, ஏதோ அப்படியெல்லாம் ஒன்றுமில்லைன்னு சொல்லவே இல்லை. அவரும் சில குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே போனார். மிக முக்கியமாக அந்த தளபதி அப்படிங்கிற ஒரு நபர் காங்கிரஸை பற்றி கேவலமாக பேசுனது என்னன்னா, பூத்தில் கூட ஆளில் போடுறதுக்கு 4000 3000 விட்டு தான் வாங்குறாங்க, இவங்கெல்லாம் பங்கு கேட்கலாம் அப்படின்னு கேவலமாக பேசுனதுக்கு மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்த மாதிரி பேசுனதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி திமுக கிட்ட சொன்னோம், செல்வ பிறந்தவகையே சொல்லியிருக்காரு. அப்பவும் அவங்க நடவடிக்கை எடுக்கவே இல்லை, அவர் ஒரு மன்னிப்பு கூட கேட்கல, இன்னும் அப்படியே தான் போயிட்டுருக்காங்க. அந்த அளவில் தான் திமுக எங்களை நடத்துதா? முதல்ல எங்களுக்கு திமுகட்டிருந்து வேண்டியது மரியாதையை பேசுங்க, மரியாதை கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக எந்த லெவலில் இருக்குது பாருங்கள். ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்குன்றது அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு இவர் முடிவு பண்ணிவிட்டு எங்களுக்கு மரியாதை கொடுங்க, மரியாதை இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் இருக்கவே மாட்டோம் அப்படின்னு மாதிரி பேசுகிறாரு. மரியாதை கொடுங்கப்பா அப்படின்னு மாதிரி மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்காருங்க. அந்த லெவலில் தான் திமுக வச்சுருக்கு. சமத்துவம் சமூக நீதி பேசுகிற கட்சி காங்கிரஸ் அந்த லெவலில் தான் வச்சுருக்கு. இவரையே எந்த இடத்துல வச்சுருக்கு அப்படின்னா அப்போ திருமாவளவன் அவரில் எந்த இடத்துல வச்சுருப்பாங்க? கரெக்டு தானே? அவரெல்லாம் பார்த்தோன்னா வெளியே சிரிச்சுக்கிட்டே பேசுகிறார் 2 சீட்டுக்கு. இவங்க எங்களுக்கு பங்கே வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பொது தொகுதி கூட கேட்க முடியல. அதாவது திருமாவளவன் அவர்களுக்கும் இவங்களுக்கு வித்தியாசம் பாருங்களேன். பொது தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் திருமாவளவன் அவங்க கூட இருப்பார். ஆனால் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கே எங்களுக்கு தரலன்னா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு வெளியே போகிறோம் நிற்கிறாங்க இவங்க இங்கே இவர் இங்கே. என்ன பெரிய வித்தியாசம்? இவரை மாதிரி இருந்து பழங்க திருமாவளவன் அவர்களே அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. ஏன்னா அப்போ தான் உங்கள் கட்சிக்கு நல்லது, உங்கள் கட்சியிலே பல எம்எல்ஏக்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதை நோக்கி பயணுங்க. இந்த டைம் பார்த்தோன்னா இவங்களை மாதிரியே 4-5 சீட்டு கேளுங்க. கொடுக்கலன்னு சொன்னார் அப்படின்னா நீங்கள் போகிறது விஜய் கூட போகிறது போகாது வேறு விஷயம். காங்கிரஸ் கூட போக மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ அதே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற திமுக கூட தான் இருக்கிறீங்க, அதனால் போகிறவங்க கூட வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய விருப்பம். இப்போ காங்கிரஸ் மாதிரி பார்த்தோன்னா கொஞ்சம் மானத்தோடு இருங்க, ரோசத்தோடு இருங்க. திருமாவளவன் அவர்களே பல இடங்களில் திமுககாரங்க மதிக்கிறது இல்லை. செவுத்தில் அந்த செவரில் ரோட்டில் இருக்கிற செவரில் பார்த்தோன்னா திருமாவளவன் எழுதுறதுக்கு விடாமல் வந்து திமுககாரங்க தடுத்தாங்க, போஸ்டர் ஒட்ட விடாமல் தடுத்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு, அடிதடியெல்லாம் நடந்துச்சு திமுகவுக்கும் விசிகாவுக்கும். ஆனால் இவர் எதுவுமே பேச மாட்டார், சும்மாவே இருக்கிறாரு. ஆனால் இங்கே ஒரு வார்த்தைங்களை பேசிட்டார். நாங்கள் அவ்வளோ கேவலமாக போயிட்டுமா, கொடுத்தா கூட இல்லைன்னா கிளம்புறோன்ற ரேஞ்சுக்கு நிற்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் இவர் எது பண்ணாலும் சைலண்ட்டாகவே இருக்கார், என்ன பண்ணாலும் சைலண்ட்டாகவே இருக்கார் அண்ணன். இவங்க இங்கே இவர் இங்கே. சரி ஓகே, இனி அடுத்ததாக வெற்றியோ தோல்வியோ ஒரு நல்ல ஆட்சியை நாங்கள் விஜய் கூட சேர்ந்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம், நாங்கள் கிளம்புறதுக்கு தயாராக இருக்கோன்னு வேல்முருகன் பேசிட்டாரு. மாணிக்கம் தாக்கூரும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை. அவரும் திமுக எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு, இல்லை அப்படின்னா நாங்கள் கிளம்பிடுவோம், நாங்கள் என்ன வந்து நீங்கள் அடிக்கிற கொள்ளையில் கமிஷனாக கேட்டோம் அப்படின்ட்டாருங்க பொஸ்க்குன்னு. மரியாதையாக பேசுங்கன்னு மட்டும் சொன்னால் பரவாயில்ல, அது நீ கமிஷன் நீங்கள் அடிக்கிற கமிஷனில் ரோடு கான்ட்ராக்ட் எங்களுக்கு எதாவது கமிஷன் கொடுங்க, மணல் கொள்ளையில் ஏதாவது கமிஷன் கொடுங்கன்னா நாங்கள் கேட்டோம். நாங்கள்லாம் நியாயமானவங்க, காமராஜர் வழியில் வந்தவங்க. வீட்டில் சோறு இருந்தால் சாப்பிட்டு படுத்துக்குவோம், இல்லை அப்படின்னா கஞ்சி குடிச்சிட்டு படுத்துக்குவோம், பிரியாணிலாம் கேட்க மாட்டோம். யார் திமுககாரங்க பிரியாணிக்கு சண்டை போடுவாங்களோ அதை எடுத்து அண்ணன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காட்டுறாரு போல. நாங்கள் காமராஜர் வழியில் வந்த பிள்ளைகள், எனக்கு அந்த கமிஷன்லாம் தேவையில்லை, மக்களுக்கு தேவையான எம்பி பதவியாக எனக்கு இல்லைனாலும் கூட பிரச்சனை கிடையாது, சரண்டராய் அந்த மாதிரி பண்ணுற வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாதுன்ட்டாருங்க புஷ்குன்னு. வேல்முருகன் கூட்டணி பற்றி மட்டும் பேசி உடச்சிட்டு போயிருந்தார். இவர் எல்லா விதத்துலையும் கிளவி ஊற்றிட்டார், சும்மா சாதாரணமாக பேசிட்டு போயிட்டார். அந்த லெவலில் வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாரு மாணிக்கம் தாக்கூர். திமுக இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கவாங்க அப்படின்னா, அப்போ காங்கிரஸ் இல்லைனா நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்ற ரேஞ்சுக்கு இவங்க நினைக்கிறாங்களா? இவங்க இல்லைனாலும் பரவாயில்ல அனுப்பிவிடுங்க, நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு நிற்பாங்க நினைக்கிறேன். சத்தியமாக அப்படிலாம் நிற்கவே மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் உட்காந்துருக்கிற அந்த நாற்காலியில் 4 காலுமே கூட்டணி கால் தானுங்க. அதில் ஏதோ ஒன்று போச்சுன்னா கூட கீழே விழுந்துருவார். இது நடக்கும். தனித்து நிற்பாங்களான்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அப்படி ஒரு சரித்திரமே பார்த்தோன்னா வரலாற்று சரித்திரம்ன்ற கிடையவே கிடையாது திமுகவுக்கு. அவங்க தனிச்சே நிற்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார்ல, திமுக கூட்டணி கட்சிகளை எதுக்கு பயன்படுத்துது? ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான். ஜெயிக்கிறதுக்காக மட்டும் கூட்டணியோட அணி, மற்றதுக்கெல்லாம் தனி அணி, கொள்ளையடிக்கிறதுக்கு, காசு பார்க்கறதுக்கு, இதுக்கெல்லாம் தனி அணி திமுக. அந்த லெவலில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜயில் இந்த இடத்துல வேறு ஒரு பாம்பை தூக்கி போட்டு போயிருந்தாரா? இதையெல்லாம் நல்லா கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல். ஆமாம்ல, கரெக்டு தானே. இவங்க நம்ம ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறமா நம்மளையே கேவலமாக பேசுகிறாங்க, நம்மளையே திட்டுறாங்க, நம்மளையே புறக்கணிக்கிறாங்க அப்படின்லாம் காங்கிரஸ்காரங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. யோசிச்சுட்டு தான் இப்போ ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு நின்ட்டாங்க. விஜயோட பேச்சுக்கு அப்புறமா தான் இது இன்னும் வீரியமாக இருக்குது இந்த பொலிட்டிக்கல் பாம். நாங்கள் தனிச்சு நின்னாலே பார்த்தோன்னா மிகப்பெரிய சதவீதத்தை தொடுவோம், தனிச்சு நின்று வெற்றி அடைகிற அளவுக்கு பார்த்தோன்னா எங்கள்கிட்ட பலம் இருக்குது அப்படின்னு விஜய் பேசியிருந்தார்ல. இவரும் அதை தான் சொல்லியிருந்தார். தனிச்சு நின்னாலே விஜய்க்கு 30% வாக்குக்கு மேலே இருக்குது, நம்ம கூட போயிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து தமிழ்நாட்டை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருந்தாரு.
கிளம்பிட்டாங்கன்னா போதுன்ற ரேஞ்சுக்கு இருக்காங்க. இப்போ திமுக ஸ்டாலின் அவர்கள் என்ன நினச்சிட்டு பாருறது நம்மளுக்கு தெரியல. அவர் எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போர் நடந்துகிட்ருக்கு காங்கிரஸ்குள்ளே. நீ ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் ஒரே நடுக்கமாக இருக்கும். என்ன அது, இந்த விஜய் வந்து தேவையில்லாமல் அது இது பண்ணி குழப்பி விட்டாரு. நம்ம வேறு இப்போ தான் ஏகப்பட்ட விளம்பரங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கிங்கே பார்த்தோன்னா 5000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். திராவிட மாடல் 2.0 கொண்டு வரக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். சடனாக இவங்க வேறு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு இப்போ புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு. விட்டாலும் பிரச்சனை, கூடயே வச்சுருந்தாலும் பங்கு வேறு கேட்குறாங்க. எல்லாத்துலேயும் நீ பங்கு கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்ற ஒரு பிரச்சனை. என்னதான் பண்ணுறதுன்னு குழப்பத்தில் உட்கார வச்சுருக்காரு. யார் இதுக்கெல்லாம் முழு காரணம்? நம்ம தளபதி, வேறு யாருமே கிடையாது. இந்த அளவுக்கு குழப்பத்தில் உட்கார வச்சுருக்காரு. ஒரு விஷயத்தை முடிவு எடுக்கிறதுன்றது ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு டென்ஷன் தான். ஆனால் முடிவு எடுக்கவே விடாமல் குழப்பத்திலே வச்சுருக்கிறது எவ்வளோ பெரிய டென்ஷன். அதை விஜய் பண்ணிட்டு போயிருப்பார். இந்த சகுனி திரைப்படத்தில் கார்த்தி ஒரு டைலாக் சொல்லுவார், முடிச்சு அவுக்கிறது ஒரு சுவாரஸ்யம்னா அவுக்க முடியாத அளவுக்கு முடிச்ச போடுறது ஒரு சுவாரஸ்யம்னு சொல்லுவார்ல. இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு. அவுக்க முடியாத அளவுக்கு பார்த்துட்டு ஒரு முடிச்ச தளபதி போட்டு போயிட்டாரு. இப்போ திமுக காரங்கெல்லாம் என்ன பண்ணுறது, அவுத்தரலாமல் எப்படி இப்படி அவுத்தா வந்துடும், இருந்தாலும் அவுத்தாலும் பிரச்சனையாச்சே, இல்லை கட்டி இல்லாமல் கட்டினாலும் பிரச்சனையாச்சே, என்னதான் பண்ணுறது அப்படி ரேஞ்சுக்கு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. இன்னும் ஃபைனல்ஸ் ஆகலை. திமுக காங்கிரஸ் தொடர்ந்து கூட்டணி இருக்க போதா இல்லை விஜய்கிட்ட போதான்றது தெரியல. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விஜய்கிட்ட போகுது போகாமல் போகுது அது மேட்டர் இல்லை. ஏன்னா காங்கிரஸை நம்பி விஜய் கட்சி ஆரம்பிக்கல. அவர் மக்களை நம்ப ஆரம்பித்தார், நம்மளை நம்ப ஆரம்பித்தார். இப்போது காங்கிரஸ் கூட்டணிக்கு அங்கே போனாலும் சரி இன்னொரு ப்ளஸ் தான். ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் தேவைப்படுதுன்ற மாதிரி நம்ம நினச்சிப்போம், அவ்வளோதான். இப்போது திமுக அவங்கள விடலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தொண்டு பண்ணியிருக்காருல்ல, அதுதான் மேட்ரு. அதை தான் விஜய் பண்ணியிருக்காரு. அந்த சலசலப்பு ரொம்பவுமே நல்லா போயிட்டுருக்கு. பார்ப்போம் இன்னும் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை கேட்குற அளவுக்கு பார்த்தோன்னா விஜய் அவர்கள் காங்கிரஸுக்கு கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு கேட்கக்கூடிய உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்றது உரிமை தான். அது இப்போ இது வரைக்கும் எந்த அரசியல்வாதி பெருசாக பண்ணதில்லை. விஜய் வந்ததுக்கப்புறமா அதை பேச வச்சுருக்காரு. அவங்களுக்கான உரிமைகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே. இதுவே பார்த்தோன்னா ஒரு ப்ளஸ் தானே. இதுலேயே விஜய் அவர் ஜெயிச்சிட்டாரு தானே. இந்த உரிமை கேட்குற அளவுக்கு பார்த்தோன்னா விஜய் அவர் கொண்டாந்து விட்டுருக்காரு தானே. அதிலே விஜய் ஒரு பாசிட்டிவான இதை தான் செட் பண்ணியிருக்காரு. அதனால் இதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாலும் திமுக வந்து நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோன்னு வந்து காங்கிரஸ் சொல்லிட்டாலும் அதில் ஜெயிச்சது யார் அப்படின்னா திமுக கிடையாது, நம்ம தாவேக்கா தளபதி விஜய் அவர்கள் தான். அதனால அவர்னால தான் இது நடந்துச்சு அப்படின்றத இன்னும் பல வருஷத்துக்கு நம்ம வச்சு செய்கிறதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்கும். இல்லை கொடுக்க மாட்டோம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னாலும் அதை ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடியது யாராக இருப்பார் அப்படின்னா தாவேக்கா விஜய் அவர்களாக தான் இருக்கும். காங்கிரஸ் கொடுக்க போகிறார். இதுவும் பார்த்தோன்னா ஒரு நிலச்சி நிற்கும். ராகுல் காந்தி கிட்டலாம் மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா போய் சேர்ந்துடும். அந்த லெவலில் இருக்குது. சரி ஓகே, தலைமை என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த சைடு இப்படி போயிட்டுருக்கா, இந்த சைடு உதயநிதி ஸ்டாலின் ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. விஜய் அவர்கள் நடத்துகிற ஒவ்வொரு கூட்டத்திலுமே ஒரு உயிர் பலி போயிட்டுருக்கு, அந்தளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. இது ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? என்கிட்ட ஏன் கேட்கணும்? நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? யார் வந்து இதுக்கு பொறுப்பேற்று பதில் சொல்லணும்? அங்கே போய் கேளுங்க அப்படின்ட்டு எனக்கு புரியவே இல்லை. அவர் என்ன கேட்டார்? உயிர் பலி நடந்துகிட்டே இருக்குது, சரியான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா விஜய்கிட்ட போய் கேளுன்றாரு. பாதுகாப்பை பற்றி கேட்கும்போது உங்கள்கிட்ட தானே கேட்க முடியும். பாதுகாப்புன்றது யார் கொடுக்கணும்? ஆளுங்கட்சி நீங்கள் தானே கொடுக்கணும். அதுக்கேற்ற காவல்துறையினரை கொடுக்கணும். இதெல்லாம் உங்களோட வேலை தானே. அது கம்மியாக இருக்குன்ற காரணத்தை தான் அவர் கேட்குறாரு. அவர் வந்து விஜய் தான் காரணம்னு கேட்கல. உங்கள் மைண்டில் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க போல், அதுதான் கேட்பாங்க. அப்படி தான் நம்மளுக்கு கேட்குறாங்க, நம்மளுக்கு அப்படி தான் காது கேட்குதுன்னு உதயநிதி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் அவர் கேட்கல. பாதுகாப்பு கம்மியாக இருக்கே யார் காரணம்னு தான் கேட்டாங்க. நீங்கள் விஜய் கூட்டத்துக்கு போனாலே பலி நடக்குது அப்படின்றத மட்டும் காதில் வாங்கிக்கிட்டு அடுத்த லைனை பார்த்தோன்னா காதில் வாங்கிக்காமல் இது ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. அவர் பாதுகாப்பும் இல்லாமல் இருக்குன்னு கேட்குறாருல, அந்த பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? நீங்கள் தான் கொடுக்கணும். அதை கொடுக்கல அப்படின்றக்காக தான் இறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நேற்று நடந்தது காரணம் பாதுகாப்பு பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஆனால் அவர் பார்த்தோன்னா எதை சொல்லிட்டு போனார் அப்படிங்கிறத இதை பார்க்கும்போதே தெரியுது. விஜய் அவரில் போய் கேட்கணும், இதுக்கு அவர் தான் பொறுப்பேற்று பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி. அப்போ கரூரில் நடந்த சம்பவத்துக்கு பார்த்தோன்னா நீங்கள் காரணம் இல்லை, பாதுகாப்புன்றது சரியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. நீ பழசெல்லாம் தோண்டி பேசணும், அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். கேட்டாங்க அப்படின்னா பாதுகாப்புன்றது நாங்கள் இன்னும் சரியாக தான் கொடுத்துட்ருக்கான்னு சொல்லுங்கள். இல்லை கொடுக்க முடியல அப்படின்னா சரியாக கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு விஜய்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னா அவராக ஆட்சியில் இருக்கார், அவராக முதலமைச்சர், அவராக துணை முதலமைச்சர், அவராக சட்ட ஒழுங்குத்துறையோட கண்ட்ரோல் வச்சுருக்காரு. அந்த இடத்துல அவர் சொல்லிட்டு போயிருந்தார்ல, மக்களை சந்திக்கிறதுக்கு பேசுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சரியான இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இது கூட பாருங்களேன், ஏதோ ஒரு மலை அடிவாரத்தில் வெட்ட வெளியில் பார்த்தோன்னா அந்த வெயிலில் வந்து 12 மணிக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, மனசாட்சியே இல்லாமல். அங்கே வந்து வெயிலில் எப்படி வந்து மக்கள் நிற்பாங்க, தொண்டர்கள் நிற்பாங்க. அந்த இடத்துல சூஸ் பண்ணி கொடுக்கணுமா? வேறு எந்த இடமே கிடைக்கலையா? இல்லை கொஞ்சம் நேரத்துலையாவது சூஸ் பண்ணி கொடுக்கலாம்ல. டைம் கொஞ்சம் ஒரு 10 மணி 9 மணி வாக்கில் 11 மணி வாக்கில் கொடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லையா? அவ்வளோ வெயிலில் பார்த்தோன்னா அந்த மலைக்கடியில் அந்த மலை அடிவாரத்தில் போயிட்டுனா எவ்வளோ ஹீட்டாக இருக்குது, எவ்வளோ வெயில் அடிக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த லெவலில் வெயிலில் ஒரு பர்மிஷனை கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டுறாங்க, மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு சரியான இடத்தையோ பாதுகாப்பையோ கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு விஜய் வெற்றி குற்றச்சாட்டு. ஆனால் இங்கே பார்த்தோன்னா விஜய் கூட்டத்துக்கு போனாலே ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் இறந்துடுறாரு அப்படின்னு.
இதில் இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா, அந்த நபரை வந்து தாவேகாக்காரங்க யாருமே கண்டுக்கல. அந்த கூட்டம் அந்த அவர் இறந்ததுக்கப்புறமா அந்த உடலை போய் வீட்டில் கூட போய் யாரும் பார்க்கல, ஹாஸ்பிட்டல் கூட யாரும் வரலன்னு சொல்லி அப்பட்டமான பொய் பேசிக்கிட்டு இருக்காங்க திமுககாரங்க. சேலம் சேர்ந்த அந்த பார்த்திபன் இருக்கார்ல, அவர் கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னது, அந்த குழந்தைங்கள நாங்கள் தத்தெடுத்துக்கிறோன்றது, அந்த குழந்தைங்களோட படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்கிறது, அங்கே பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் நடத்துகிற வரைக்கும் பக்கத்துலேருந்து பார்த்தது. அந்த குடும்பம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்களாமா. ஆனால் இவர் தான் அது பேசி ஒத்துக்க வச்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு. அந்த லெவலில் அந்த குடும்பத்துக்காக கடைசி வரைக்கும் அவர் அண்ணன் நின்றுருக்காரு. தாவேகா தொண்டர்களும் கூட இருந்திருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் பார்த்தோன்னா நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ணுறதும் இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி அப்படி ஏதாவது வெளியே வராமல் பார்த்துக்கிறதும் திமுககாரங்களோட வேலை. வெளியே வந்து அவர் இறந்துட்டார், தாவேகாக்காரங்க யாருமே போய் பார்க்கல, யாருமே கண்டுக்கல, இதுதான் உங்களோட என்ன சொல்கிறது மக்கள் பாதுகாப்பா, இந்த லட்சணத்தால் நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு. ஆனால் கடைசி வரைக்கும் அண்ணன் பார்த்திபன் கூட தான் இருந்திருக்காரு. அவரே வந்து வெளியே பேட்டி கொடுத்தாரு. அவரோட குழந்தைங்களோட படிப்பு செலவு நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவங்கள குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் பண்ணுறோம், 5 லட்ச ரூபாய் ஏதோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக இன்னும் இதர செலவுகளெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க போல், என் குடும்பத்தில் இறந்ததாக தான் ஒருத்தர் நான் நினைக்கிறேன், இதில் தயவு செஞ்சு அரசியலாக்காதீங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோன்னா அண்ணன் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அது எல்லாமே தாவேகா சைடு இனி போகுது. இந்த அளவுக்கு பார்த்து பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அவருக்கு யாருமே கண்டுக்கல, யாருமே பேசலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட தெரிவிக்கல அப்படின்ட்டாரு. அவங்க தான் அதை அரசியலாக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ இவங்க விஜய் உடனே ட்வீட் போட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உடனே அரசியல் ஆக்கிடுவாங்க, மற்றவங்க எல்லாமே அரசியல் ஆக்கிடுவாங்க. இது வந்து அந்த குடும்பம் ப்ளஸ் தாவேகா இல்லைன்னா விஜய் அவர்கள் இவங்க காது வச்ச மாதிரி பேசிட்டு போகிறாங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சுது. அதை விஜய் அவர்கள் எடுத்துகிட்டு வந்து ஆழ்ந்த இரங்கல்கள் ட்விட்டரில் போடணுமாமா. போட்டால் என்ன பண்ணுவீங்க, உடனே அதை அரசியல் ஆக்கிடுவீங்க. விஜய் அவர்களும் பார்த்தோன்னா அரசியல் பண்ணுறாருன்னு அவரையே பேசுவீங்க. அவர் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வச்சு அரசியல் பண்ணுற நபர் கிடையாது. அதனால் இது பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வருத்தம் தெரிவிக்காததுக்கு காரணம் இதுதான். ஆனால் அந்த குடும்பத்து நபர்களோட ஃபோனில் பேசியிருப்பார், ஏதாவது சொல்லியிருப்பார், ஏதாவது நடந்திருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதையும் வெளியே தெரியாமல் தான் பார்த்துப்பாங்க. ஏன்னா இதுதான் அவரோட கேரக்டரு. அவரோட கேரக்டர் இப்படி தான் இருக்குது. இப்போ கரூர் நடந்த சம்பவத்துக்கு கூட விஜய் அவர்கள் ஒவ்வொருத்தரோட காலையும் இருந்து மன்னிப்பு கேட்டார். அது எதங்க வெளியே வந்துச்சா, ஒரு ஃபுட்டேஜ் இருக்கா, எதுவுமே கிடையாது. அப்படி எதுவுமே இல்லை. அந்த மாதிரி விஜய் அவர்கள் அதை வச்சு அரசியல் பண்ண விரும்பாதவர், அதை வச்சு அவர் அரசியல் பண்ணல. அந்த இடத்துல அவர் இறந்து போனதுக்கு விஜய் அவர்கள் காரணமும் இல்லை. எப்படி காரணமாக முடியும்? சரி, அப்படி காரணமானார் விஜய் தான் அப்படின்னா எதுக்கு அந்த இடத்த வெட்டவையில் ஒரு இடத்த சூஸ் பண்ணி கொடுக்குறீங்க, 12 மணிக்கு வந்து டைம் கொடுக்குறீங்க? இது ஒரு இடமா? இந்த இடத்துல போய் தான் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கணுமா? என்னது நம்மளுக்கு புரியவே இல்லை. அத்தனை வெயில பார்த்தோன்னா 12 மணிக்கு தான் நீங்கள் வந்து டைமிங் கொடுப்பீங்களா? அப்படி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. நீங்கள் ஒரு பந்தல் போட்டிருக்கலாம்ல அப்படின்னு. இது வரைக்கும் எந்த கட்சி மாநாடாவது பார்த்தோன்னா, எந்த கட்சி பொதுக்கூட்டமோ இந்த மாதிரி நடத்தும் போது எங்கேயாவது இந்த மாதிரி டென்ட்டு போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெருசாக போட முடியாது, அதனால் போடவும் மாட்டாங்க. மாநாட்டுக்கே பந்தல் போடலன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எந்த கட்சி மாநாட்டுக்கு பந்தல் போட்டு நடத்திருக்காங்க இது வரைக்கும்? அப்படி எந்த கட்சியுமே நடத்தாது, அது நடத்த மாட்டாங்க, அது நடத்தவும் வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. புதுசாக விஜயில் வந்ததுக்கப்புறமா புதுசாக ஒன்று சொல்கிறானுங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படிலாம் இருந்திருக்கானே எங்கேயுமே இல்லை. ஆனால் விஜய்க்கு மட்டும் பார்த்தோன்னா புதுசாக கிளப்பாங்க. அந்த லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக ஓபிகள், இதர கட்சிகள். இதில் இந்த நாம் டம்மி கட்சி, தற்கூர் கட்சி, இது ஒரு டுபாக்கூர் கட்சி. இந்த கட்சி பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே சரி விடுங்க, ஒரு டுபாக்கூர் கட்சி பற்றி நம்ம இதுக்கு பேசிக்கிட்டு இவனுங்களும் கிளப்பிட்டு இருக்கானுங்க புதுசாக. ஆபாச அரசியல் பண்ணுறது திமுக, அவதூறு அரசியல் பண்ணுறது இந்த நாம் தமிழர். இவனுக்கு ரெண்டுமே சொல்ல, ஆபாசம் அதோட ரெண்டுமே இவனுங்க தான். இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இறந்து போன நபருக்கு ஏதாவது ஒரு 10 ரூபா கொடுப்பானுங்களா அந்த குடும்பத்துக்குன்னா 10 பைசா செலவு பண்ணி அந்த குழந்தைங்களோட படிப்பு ஏற்றுக்குவாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதை வச்சு அரசியல் மட்டும் பண்ணுவாங்க. பின் அரசியல் பண்ணுற குரூப்பு, பின் அரசியல் பண்ணுறது திமுகவோட இந்த நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு தான். இவனுங்க வந்து நம்ம தமிழ் சொந்தங்களை கொன்று ஒழிச்சிட்டாங்க திமுக, பின் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள பேசுவாங்க. இவனுங்களே பின் அரசியல் தான். அதில் இதே இவனுங்களே ஒரு பிணமாக தான் கிடக்கிறானுங்க, எந்திரிக்க முடியாமல் பல வருஷமாக. இவனுங்க வேறு பின் அரசியல் பண்ணுறானுங்க. இந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அவதூறு ஆபாசம் தான் தாவேகாவுக்கு எதிராக போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு பாசிட்டிவான விஷயம், காங்கிரஸ் கிளி பறக்க போகுது தாவேகாவுக்கு அப்படின்னு நியூஸ் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அது பறக்குதோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை விஜயில் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுவே விஜயில் கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி. அவர் அரசியலுக்கு வந்ததுனால என்னடா மாற்றம் நடந்துச்சு? இதுதானே நடந்துச்சு. கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு கேட்டார்ல, அதை விட ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்க முடியுமா? அந்த இடத்துல விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரா, எழுதுங்கடா வரலாற்று அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணி போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெயினிங் நியூஸ், சினிமா பெட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.